இருக்கும்னா முதல்ல நான் யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், என்னோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்லிக் கொடுப்பேன். அதன் பிறகு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னா, நீங்க இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எப்படி சம்பாதிக்க போறீங்க, how are you going to earn the income, how you are going to get the benefits. மோட்ரோலா உங்க பேரு சார் தெரிஞ்சுக்கலாமா ஐயா? வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். வீடியோ ஆன் பண்ணி பேசுறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். they are very courageous people. எஸ் சார், வணக்கம் சார். பின்னாடி லைட் எரியுது, ஏசி ரிமோட் இருக்கு. வயதான முதியோர், உங்க பேர் சொல்றீங்களா ஐயா? கேவி சுப்பிரமணியன் பேசுறேன் இல்லையா? உங்க பேர்? எக்ஸ்போர்ட் கேவிஎஸ். கேவிஎஸ் சுப்பிரமணியன். ஓகே, சென்னையில இருந்து, நங்கநல்லூர்ல இருந்து. வணக்கம் சார். டு மீட் யூ. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஸோ அனைவரும் ஆன் டைம் வந்திருக்கீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, கமிங் ஆன் டைம் கெட்ஸ் யூ லேர்ன் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் டு யூ. ஸோ ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ தட் யூ ஆர் ஆன் டைம். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பத்தி இருக்கிற ஒரு குட்டி வெல்கம் வீடியோ இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ப்ளே பண்ணேன். உங்க எல்லாருக்கும் அந்த வெல்கம் வீடியோ வாட்ஸ்அப்லேயே அனுப்பி கொடுத்துருக்கேன் நான். சரியா? ஸோ உங்களுக்கு எப்போ செல்வி மேம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்விட்சிங் ஆன் த வீடியோ. ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுக்கு நீங்க எல்லாம் மரியாதைக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்க. ஐம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவங்களும் வீடியோ அவுட் பண்ணாங்க, எல்லாருமே பேசுறீங்க. அண்ட் இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க வேண்டியது இதுல வந்து கத்துக்கலாம். அண்ட் யூ வில் நோ மெனி நியூ திங்ஸ் அபவுட் எவ்ரிதிங். பட் ஒரே ஒரு சின்ன விஷயம், எல்லாமே உங்களுக்கு இங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமானா ஹியூமன்லி பாசிபிள் கிடையாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டினர் இருக்கும். அந்த கொஸ்டினருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிக் கொடுக்கறது தான் என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை வந்து நான் வந்து நிச்சயமா நீங்க நல்லபடியா கடைபிடிக்கிறது வேண்டி நான் வந்து முயற்சி பண்ண போறேன். அண்ட் இந்த முயற்சியில முதல்ல நான் வந்து நான் யாரு, நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல வந்தேன், வாட் இஸ் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் பிசினஸ், அண்ட் தென் நான் இப்படி முன்னேறி வந்திருக்கேன், நீங்க எப்படி வரப்போறீங்க, நான் உங்களை எப்படி கண்டு வரப்போறேன், அது லாஸ்ட்ல சொல்லுவேன். அதன் பிறகு உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, யூ வாண்ட் டு கண்டினியூ வித் அஸ் as a team leader and start a business opportunity with whatever investment potential you have. நான் உங்களோட ஆஃபரிங் எல்லாம் காட்டிடுவேன். whatever investment potential you have, you can start with that with me, and then you can learn many new things about all those things. Okay, so இது வந்து பைலிங்குவலா இருக்கும். தமிழ் ஹிந்தியில, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நடுவில் கொஞ்சம் ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சில பழமொழிகள் எனக்கு ஹிந்தியில் தான் தெரியும். நான் வந்து 40 வருஷம் டெல்லியில இருந்திருக்கேன், அதனால. ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார்வர்ட் ஐ டெல் யூ அபவுட் மை ஸ்டோரி. அண்ட் இந்த ஸ்டோரியோட ரெக்கார்டிங் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் பீப்புள் who are going to enroll as a member at a later time. I'll tell you what is the background for that. And அதன் பிறகு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் ஒன் டு ஒன்லயே என்கிட்ட பேசுறேன். ஓகே, வாழ்த்துக்கள். என்னோட வாய்ஸ் எல்லாருமே கேட்கறதுனா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க எனக்கு. ஸோ இதான் நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து, நான் ஒரு பேங்கர். 24 வருஷம் ஃபினான்ஸ் கம்பெனியில ஜிஎம்ஆ இருந்திருக்கேன். பழைய கம்பெனி லைக் சுந்தர பினான்ஸ், சோழமண்டலம், மேக்மா, இந்த மாதிரி கம்பெனிலாம் 150 கிலோக்கு மேல வெயிட் இருந்தது எனக்கு. வெயிட் லாஸ் பண்ணாதனால எனக்கு ஏகப்பட்ட ஹெல்த் சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு நான் வந்து 2019 எனக்கு வேலை வந்து போறதுக்கு உண்டான காரணம் என்னோட வெயிட் தான். எனக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்கு. முன்னாடி படிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. நான் படிச்சது எல்லாமே இதுதான். ஐஎம் கல்கட்டா இருந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். பல கம்பெனிஸ்க்கு ஜிஎம் லெவல்ல இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1,80,000 சேலரி கிட்ட போயிருக்கேன் எனக்கு லாஸ்ட் இன்கம். ஒரு கம்பெனியோட ஜிஎம்ஆர் சென்னையில ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு என்ன கிளம்புற கூப்பிட்டு, நாளையில இருந்து நீங்க கிளம்புற வர வேண்டாம், we don't have job for senior citizens சொல்லி எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு லிட்டரலி. ஏன்னா என்ன, இந்த வேலையை நம்பி நான் வந்து ஒரு பெரிய கடன், ஒரு வில்லா வாங்கிட்டேன். இந்த வில்லாவோட மந்த்லி இஎம்ஐ 88,000. எனக்கு கிடைக்கிற சேலரி 1.3 lakhs கையில வந்திருந்தது. அந்த கட்டிங் எல்லாம் போக பணத்தை அடைச்ச பிறகு எனக்கு இஎம்ஐ முடிச்ச பிறகு என் கையில காசு இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. வைஃப் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. அதுக்கு மேல ஹெல்த் சேலஞ்சஸ் என்னன்னா, ஹை மார்பிட் ஒபிசிட்டி, ஹை பிளட் சுகர், HbA1c 11.2, பிளட் பிரஷர் வந்து ரொம்ப ஹை 250 150 இருந்தது. ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம், உட்காந்துட்டு தூங்குற பழக்கம் இருந்தது. எனக்கு சிங்கிள் கிட்னி தான் பிறவில இருந்து, ஒரு கிட்னி தான், ரெண்டாவது கிட்னி கிடையாது. ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம், ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ். சேர்ல உட்காந்தா சேர் உடஞ்சு போயிடும், தூக்கம் முழுக்க வராது, நின்னா நடவாங்க, உட்காந்து தூங்குவேன், படுத்திருந்தா தூக்கம் வராது. இந்த மாதிரி கண்டிஷன்ல நான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ஒரு டாக்டர் வந்து மீட் பண்ணாரு. சொன்னாரு, நீங்க இவ்வளவு எல்லாம் பண்றீங்களே, பல நெட்வொர்க்கிங் கம்பெனில நான் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ அவர் போய் பிக்ஸ் பண்ணும்போது சொன்னாரு, 1 month இங்க கூட வாங்க, ஒரு ஹெல்த் ரிசல்ட் நாங்க எடுத்துறோம்னு சொன்னாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்பிக்கை இல்லைனாலே அவர் என்னோட நெய்பரா போயிட்டு, அவரை நம்பி நான் போன போது ஒரே மாசத்துல ஒரு 7 கிலோ கம்மியாச்சு. அதன் பிறகு மொத்தம் 30 கிலோ ஒரு வருஷத்துல கம்மியாச்சு. அதுல வந்த பிறகு எனக்கு நல்ல மாற்றம். அன்னைக்கு என்னோட வெயிட் வந்து 150 கிலோ, 44 கிலோ, சாரி 44 வயசு அப்போ. இன்னைக்கு எனக்கு வயசு 51. என்னோட ஸ்கின், என்னோட ஹேர் எல்லாம் நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லி. அண்ட் நான் கிட்ட 107 கிலோ கிட்ட வந்தாச்சு. இப்போ என்னோட சிங்கிள் கிட்னி நார்மலா இருக்கு, என்னோட ரிப்போர்ட்ஸ் நார்மல், என்னோட கிட்னி ஃபங்க்ஷன் ரிப்போர்ட் நார்மல். இது இப்படிதான் நான் தூங்குவேன். எனக்கு ஒழுங்கா தூக்கம் வராது. நின்னா தூங்கிடுவேன், உட்காந்தா தூங்கிடுவேன், வண்டி ஓட்டினே அண்ட் உட்காந்துட்டு பல விதமான ஆக்சிடென்ட்ஸ் எனக்கு நடந்திருக்கு. வண்டி ஓட்டின ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சிங்கிள் கிட்னி எனக்கு, என்னோட கிட்னி நார்மல், லிவர் நார்மல், பேன்க்ரியாஸ் நார்மல். நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்தா வந்து கிட்னி போயிட்டு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், 6 வருஷம் ஆயிடுச்சு. உயிரோட இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன், கிட்னி ஆரோக்கியமா இருக்கு. எல்லா வருஷம் அல்ட்ராசவுண்ட் பண்றேன், எல்லாமே நார்மல் எனக்கு. இது மட்டும் இல்லைங்க, என் வைஃப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோ கம்மியாக்கினாங்க. என்னோட சுகர் ரிப்போர்ட்ஸ் பாருங்க, 8.4ல இருந்து 6.9 வந்தது. 6 வந்தது. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 6ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஃபாஸ்டிங் 99, போஸ்ட் பண்டில் 110. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பேசுறது ஒரு அத்தாரிட்டி.
அவருக்கு டயபெட்டிஸை பத்தி தெரியும், டயபெட்டிஸ்ல இருந்து வெளியில எடுக்க தெரியும், சுகர் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன்னா, பிபில இருந்து வெளியே வந்திருக்கேன், ஸ்லீப் ஆப்னியால இருந்து வந்திருக்கேன், தூக்கமின்மையில இருந்து வெளியே வந்திருக்கேன், சிங்கிள் கிட்னி எனக்கு, உடல் பருமன் குறைச்சிருக்கேன். இதெல்லாம் குறைச்சதுனால நான் என்னோட வெல்னஸ் வந்து என்னோட ப்ரொஃபஷனா தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா 44 வயசு மேல எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அந்த மாதிரி சமயத்துல நான் எதை தின்னா பெத்தன் சொல்லி தேடும் போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இதை நான் வந்து கடைபிடிச்ச போது என்னோட சேலரி அளவுக்கு உண்டான இன்கம் வித்தின் 1 இயர் என்னால ஏர்ன் பண்ண முடிஞ்சது. என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா மாறி இருக்கு, நான் மாறி இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹெல்த்தி நியூட்ரிஷன் ஃபுட் தான். சரியா? இதை தவிர்த்து நான் வந்து தைரோகேர் லேப்ஸோட பிரான்சைசி எடுத்திருக்கேன், அதுவும் நான் நடத்துறேன். ஸோ அது என்னோட வாய்ஸ் கேட்கறதா? நடுவில் எங்க விட்டு ஏதாவது மிஸ் ஆச்சு சார்? சோ அடுத்தது, இப்போ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பிகாஸ் கேட்டா தான் கிடைக்கும். எஸ். சோ இப்போ நீங்க வந்து people don't buy products, people buy an authority and people always believe in authority and go with an authority. இது வந்து ஒரு பழமையான ஒரு முக்கியமான விஷயமாகும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஒரு பொருளை கொண்டு வந்து இந்த பொருளை வித்து ஈஸியா சம்பாதிச்சுடலாம். கிடையாது. பொருள் வாங்குறதோ விற்கிறதோ வந்து ரொம்ப சுலபமான வழி. ஆனா அந்த பொருளை விற்கிறதுக்கு உண்டான வித்தையை கத்துக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறது மிக மிக அவசியம். மீன் பிடிச்சு கொடுக்கறது கஷ்டம் இல்லை, யாருக்கு வேணாலும் மீன் பிடிக்கலாம். ஆனா மீன் பிடிச்சு கொடுக்கறவங்களோட இருந்தா பிரயோஜனம் கிடையாது. மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறவங்களோட நீங்க இருந்தா தான் உங்களுக்கு முன்னேற்றம். சோ நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வந்தேன், அதாவது எதுக்கு டைரக்ட் மார்க்கெட்டிங், எதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எதுக்கு டைரக்ட் மார்க்கெட்டிங்ல வந்து நமக்கு சோர்சிங் எங்க இருக்கு? நிறைய பேர் இருக்கீங்க, பிசினஸ் ரன் பண்றீங்க. சுப்ரமணியம் சார் இருக்காரு, ஹனிஃபா யூசுப் சார் இருக்காரு, செல்வி மேம் இருக்காங்க, ஒன் பிளஸ் யாரோ வந்திருக்கீங்க, வணக்கம். உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சோ இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு பிசினஸ் வாய்ப்பை தேடி தான் வந்திருக்கீங்க நீங்க. சோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ஒரு கம்பெனில இருந்து ஒரு பர்சன் வேலையை விட்டு போறாங்கன்னா அவங்க விட்டு போறதுக்கு மேஜர் காரணம் வந்து கம்பெனி கிடையாது, அந்த பாஸ். சோ பீப்பிள் லீவ் லீடர்ஸ், பீப்பிள் ரன் வித் லீடர்ஸ், பீப்பிள் வின் வித் லீடர்ஸ். ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். லீடர்ஷிப் நன்னா இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஒரு நல்ல லீடர்ஷிப் அடையாளம் என்னன்னா, இப்ப பாருங்க வந்தே பாரத் மாதிரி கோச்சஸ் வந்திருக்கு. ஆனா வந்தே பாரத்துக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா WAG-12 சொல்லி ஒரு லோகோமோட்டிவ் கோச் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின்ல நீங்க எந்த மாதிரி பழைய போகியை ஃபிட் பண்ணாலும் 130 இருந்து 160 ஸ்பீடுக்கு அது கொண்டு போயிடும். அப்ப நினைச்சு பாருங்க, அன்னைக்கே அந்த போகியில வந்து அந்த தெம்பு இருந்திருக்கு. அது 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து 160க்குள்ள போலாம். ஆனா 80ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க இந்தியன் ரயில்வேல. அதுக்கு உண்டான தண்டவாளத்தை போட்டு அதுக்கு உண்டான ஸ்பீடை கொடுத்து அதை ஓட்ட வச்ச போது தானே அதுக்கு ஸ்பீடு தெரியுது. இங்கதான் மேட்டரே இருக்கு. இப்போ அந்த கரெக்டான இன்ஜினோட அந்த கரெக்டான போகி சேர்ந்து அந்த ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியுமா முடியாதா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கேன் எனிபடி சே மீ சம்திங்? எஸ். சோ இன்னைக்கு உங்களுக்கும் வந்து பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பிசினஸ் டர்ம்ஸ்ல என்ன சப்போர்ட் கிடைக்கிறது? மார்க்கெட்டிங் டர்ம்ஸ்ல என்ன சப்போர்ட் கிடைக்கிறது? உங்க பிசினஸ் பிராண்ட் ப்ரோமோட் பண்றதுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கிறது? How are you developing yourself in the market? These are all the key questions to be asked to anyone who is running any business. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல பேர் இருக்காங்க. போனோடனே நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங், MLM சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு, நீங்க போங்க ஒரு லிஸ்ட் கொண்டு வாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு லிஸ்ட் கொண்டு வாங்க, அதுல நம்ம பேசுவோம் சொல்லுவாங்க. அந்த லிஸ்டோட காலம் எல்லாம் பழைய காலம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு நானும் ஒரு 3 வருஷம் இந்த லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னோட சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் தேடி தேடி எல்லாம் கூட்டு வந்து கடைசியில கிடைச்சா என்ன தெரியுமா? மகேஸ்வர அந்த பக்கமா ஓடி போயிடலாம் தான் வந்தது. இன்னைக்கு எந்த சொந்தக்காரனும் இல்லை, எந்த பந்தக்காரனும் இல்லை என்கிட்ட. தெரியாத நபர்கள் என்ன நம்பி வராங்க. என்ன காரணம்னா ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா. நான் பேசுற வீடியோ, நான் பேசுற விஷயங்கள், நான் பேசுற வார்த்தைகள் அளந்து கலந்து கரெக்டா நான் சொல்றதுனால என்ன நம்பி, என்னோட வார்த்தைக்கு நம்பி வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்களை மாதிரி இன்னைக்கு ரேட்ல 76 பேர் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அவங்களால இந்த செஷன்ல வந்து முடியலையா எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கு இங்க எழுதிருக்கோ அவங்களுக்கு தான் லைவா பார்க்க கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கோம். நல்ல ஒரு கிளாப். தேங்க்யூ கேபி ஸ்டூடெண்ட்ஸ். ஐ saw your clap. I'm very very happy about you. Thank you very much. ஸோ இந்த உற்சாகம் தான் என்னையும் மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ. ஸோ இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, போன 3 வருஷம் முன்னாடி 2023ல ஒரு விக்கெட்டான சிச்சுவேஷன். என்னால் என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக முடியல. நான் வெல்னஸ் லைஃப் ஸ்டைல் கோச்சிங்ல ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். ஒரு இடத்துல விட்டுட்டு திருப்பி வேலைக்கு போயிடலாமா சொல்லி யோசனை பண்ண போது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணேன். தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உங்க மேல வை சொல்லி ஒரு படத்தை டயலாக் ஒரு கில்லியில அந்த விஷயத்தை நான் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் பில்டிங் மை ஓன் கரியர் பை லேர்னிங் மை செல்ஃப். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிச்ச பணத்துல இருந்து நான் என்னோட செல்ஃப் லேர்னிங் உண்டானது. பினான்சியல் சர்வீசஸ், பினான்சியல் அக்செப்டன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியால எப்படி வீடியோ பண்றது, வீடியோ ஆட்ஸ் பண்றது, எப்படி யூடியூப் ரன் பண்றது, எப்படி சேனல் ரன் பண்றது. இன்னைக்கு அதோட நிலை என்னன்னா 1500 பேர் என்னோட சொந்த சேனலை வந்து லைக் பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஹெல்த் சேனல்ல என்னோட கம்யூனிட்டியில 10,000 பேர் இருக்காங்க என்னோட ஃபாலோவர்ஸா. அண்ட் என்னோட சொந்த ஃபேஸ்புக் கம்யூனிட்டியில 1300 பேர் இருக்காங்க. அந்த லிங்கோட ஆக்சஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலா தருவேன். ஆஃப்டர் த செஷன் முடியும் போது ஐ கிவ் யூ தி இண்டிவிஜுவல் ஆக்சஸ். நீங்க அதுல கலந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து கூகுள்ல ஜஸ்ட் மகேஸ்வர் சுப்ரமணியன் போடுங்க, உங்களுக்கு 4ல இருந்து 5 பேஜுக்கு என்னோட பேர் வரும். அப்போ நான் ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் 5 வருஷத்துல, 4 வருஷத்துல. அதனால தானே இது வருது. 2023ல இருந்து எடுத்து இது வரலையும்
நான் ஒரு வீடியோல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 280 வீடியோ ஹெல்த் பத்தி நான் ரன் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ்க்கு நார்மல் லைக்ஸ் வருது. ஏதோ முக்கன் மூலையில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு காலையில் என்கிட்ட போய் கேட்டு, சார் உங்க வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நீங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமா சொல்லி வந்து என்னோட கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவர் ஒரு நல்ல லெவல்ல இருக்காரு, நல்ல இன்கம் ஏர்ன் பண்றாரு. சோ ஒரு வீடியோக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு. அந்த வீடியோ ஆட் மூலமா தான் நீங்களும் எனக்கு வந்திருக்கீங்க. சோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க முதல்ல எந்த ப்ராடக்ட்டும் வாங்கல, நீங்க வாங்க போறது மகேஸ்வர் சுப்பிரமணியன். உங்களோட கான்பிடன்ஸ் என் மேல இருக்கு. நான் ப்ராப்பரா இருந்தேன்னா தான் நீங்க எங்க கூட வர முடியும். நான் ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் ரன் பண்ணி ஜெயிக்க முடியாது. சோ அதனால முதல் காரியம், ஃபர்ஸ்ட் ஹேவ் பிலீவ் இன் தி பர்சன் ஹூ ஸ்பீக்கிங். ஓகே, சோ இந்த பிலீஃபை செட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். இதுதான் என்னோட பிரசன்டேஷன். சோ இன்னைக்கு நாம உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது வந்து நியூ ஸ்கின்ங்கிற ஒரு கம்பெனியை பத்தி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட $3.5 trillion மார்க்கெட்டா பியூட்டி அண்ட் வெல்னஸ் இந்தியால லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்தியால தமிழ்நாடு மட்டும் இப்போதைக்கு ஒரு நேசன்ட் ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாருக்கும் பிபிடி தெரியுதா? தெரியாதவங்க போன்ல வந்து இப்படி லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணி பாருங்க, பிபிடி தெரியும். சரியா? யாருக்கா தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ அதே மாதிரி போன் இப்படி வச்சுட்டு இருக்கிறவங்க இப்படி வச்சுக்கோங்க, பிபிடி அழகா தெரியும், நாங்களும் தெரியும். சோ எதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்க வரணும்? முதல் ரீசன் வந்து நல்ல லுக்ரேட்டிவ் இன்கம் ஸ்ட்ரீம். முதல் மாசத்துல இருந்தே நீங்க ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே நீங்க 37.50% வரலையும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நான், என்னோட வைஃப், என்னோட மாமனார், நாங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு இந்த பிசினஸ் வந்து இம்மீடியட்டாவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. அதாவது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்களுக்கு 50% கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு. இது நான் வாங்கினது 2 months பிஃபோர். எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, எனக்கு இது நல்லா தோணித்து. மெயினா இதுல வர புரட்சி என்னன்னா, குளோபல் பியூட்டில வந்து வெல்னஸ் டிவைசஸ் வந்திருக்கு. இந்த டிவைசஸ் இன்னைக்கு எந்த ஒரு பிராண்ட்லயும் இன்னைக்கு இந்தியால கிடையாது. ஏன்னா டிவைசஸ்க்கு அங்கீகாரமே கிடையாது. இந்தியால இவங்க மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்தியாலேயே தயாரிச்சு அசெம்பிள் பண்ணி இந்தியாலே கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவோட ரூல் வந்து ஐடிஎஸ்ல ரொம்ப அவசியம். நீங்க என்ன இருந்தாலும் இந்தியால பிசினஸ் பண்ணா இந்தியால அங்கீகாரம் பெற்றிருக்கணும், மேட் இன் இந்தியா பண்ணிருக்கணும், இல்லாட்டி மேக் இன் இந்தியா பண்ணிருக்கணும், இல்லாட்டி செல்லாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் ஸ்ட்ரீம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இதுல இருக்கு. லாஸ்டா வந்து அந்த வாய்ப்பு என்னதுன்னு நான் சொல்றேன். நீங்க ரெடியா இருக்கீங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா லாஸ்ட்ல வந்து நீங்க உங்களோட கன்சென்ட் எனக்கு கெஸ்ட் சொல்லி நீங்க கூட 1-to-1 அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். பிசிக்கலாவும் வரலாம், வர்ச்சுவலாவும் வரலாம். சோ யார் கூட நீங்க சேர போறீங்க? ஒன்னு மகேஸ்வர் சுப்பிரமணியன், ரெண்டாவது மகேஸ்வர் சுப்பிரமணியன் பேக்கப்ல இருக்கிற மிஸ்டர் பழனியப்பன் சார் இன்னைக்கு கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவா இந்தியால இருந்து வந்திருக்காரு. அவர் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர். அவர் கம்பெனியை பத்தி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி முன்னரை என்னன்னா, குளோபல் ஜாயிண்ட் வேர்ல்டுல 46 வருஷமா இந்த கம்பெனி இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 45 கண்ட்ரீஸ்ல இந்த கம்பெனி இருக்கு. ஒரு 30 வருஷம் கிட்ட இந்த கம்பெனிக்கு இப்போ வயசாக போகுது, 40 வருஷம் ஆக போகுது. அண்ட் NYSE லிஸ்டட் கம்பெனி. ஒரு $1 trillion $1 billion கம்பெனியா இருந்தா தான் NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்டிங்ல போக முடியும் ஃபார் ட்ரேடிங். அப்போ ட்ரேடிங் நடக்கிறது இந்த கம்பெனில. அப்போ பங்குச்சந்தையில இந்த கம்பெனி வந்து ட்ரேடட் எலிமெண்டா இருக்கு. அடுத்தது ப்ரோவன் ஹிஸ்டரி. 40 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஸ்கின் கேர்ல நம்பர் 1 குடிகட்டி பறக்கிற ஒரு பிராண்ட். ஸ்கின்னுக்கு உண்டான ஒரு அற்புதமான பிராண்ட். அடுத்தது ப்ரொப்ரைட்டரி சயின்ஸ். இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஏஜ் லாக், அதாவது வயசான முதியோர்களுக்கு தன்னோட ஸ்கின் எப்படி பராமரிச்சு நல்லபடியா ஆரோக்கியமா தன்னோட ஃபேஸ் எப்படி வச்சுக்கிறது, அதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் வந்து அற்புதமா கொடுக்குறாங்க. அண்ட் பிளட்ல ஆக்சிடேஷன் லெவல், ரத்தம் வந்து அசுத்தியா இருக்கிறது தடுத்து எப்படி ரத்தத்தை சுத்திகரிக்கலாம், அதுக்குண்டான செக்ஷன்ஸும் இதுல இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு 50 வீடியோ நான் அனுப்பியிருக்கேன். பிளஸ் உங்களுக்கு சில ப்ராடக்ட் பத்தி இப்போ சார் வந்து டெமோ காட்டுவாரு. இப்போ நான் வந்து இன்வைட் பண்ண போறது வந்து தமிழ்நாடோட ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் அண்ட் இன்சார்ஜ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடுக்கு மிஸ்டர் டி பழனியப்பன். இவர் ஒரு அற்புதமான நபர். என் கூட வந்து போன 6 வருஷமா அசோசியேட்டரா இருந்தாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு வேற பிராண்ட்ல வந்து ரீஜனல் மேனேஜரா இருந்தாரு. அப்போ இவருக்கு வந்து இருக்கிற என்ன மாதிரி அவரும் நார்த் இந்தியால இருந்து பாம்பேல இருந்து ஒர்க் பண்ணி வந்திருந்தாரு. ஹிந்தி நல்லா தெரியும். சோ மல்டிலிங்குவல் பைலிங்குவல் பர்சன், சூப்பரான அட்ரிபியூட்ஸ். அண்ட் அவர் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேசிலிட்டிங்கா இருக்கிறது என்னன்னா, he works on detail. சோ இன்னைக்கு யாராவது இந்த செஷனை கவனமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள் இதுல கத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. சோ ப்ளீஸ் மேக் a note and be successful. Thank you and over to Paniyapan sir. Welcome Paniyapan sir. Happy welcome. Hey, thank you very much, Maheshwar Subramanian sir. Now the time is 8:25. My dear friends, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாம டைம்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, டைம்க்கு நம்ம முடிச்சிருவோம். இந்த ஜூம் செஷன் வந்து 8 மணில இருந்து ஷார்ப்பா 9 மணி வரைக்கும் தான் இருக்கும் இந்த ப்ரோக்ராம். அதுக்கு மேல இந்த ப்ரோக்ராம் இருக்காது. ஸோ பி ப்ரிப்பேர்ட். எனக்கு மகேஸ்வர் சுப்பிரமணியன் சார் வந்து அற்புதமான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. நான் இந்த நியூஸ் ஸ்கின்ல இருக்கிறேன். கடந்த 27 ஆண்டுகளாக இந்த இண்டஸ்ட்ரியில, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு பங்கா நான் இருக்கிறேன். ரைட். ஸோ இதுல என்னோட கரியர்ல நான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 4 லட்சம் பேர் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அவங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு சின்ன கருவியா நான் இருந்திருக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நாம அந்த நியூஸ் ஸ்கினை பத்தி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு அவர் கொடுத்திருக்கிற டைம் வந்து மேக்ஸிமம் 10 to 15 minutes. இந்த 10 இருந்து 15 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் மகேஸ்வரன் சார் ஃபைனலா என்னெல்லாம் பண்ண வேண்டியது அவர் உங்களுக்கு சொல்லிட்டு 9 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஷார்ப்பா நம்ம முடிச்சிருவோம். ஓகே, நான் ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வாட் இஸ் திஸ்
ஓகே. ஓகே, now let's understand. மகேஸ்வர் சார், இது தெரியுதா? Is it clear? ஷேரிங் ஆயிருக்குதா? உங்களுக்கு நான் Yes. பார்க்க முடியும். ஆயிருக்குது. ஓகே. ஸோ நியூ ஸ்கின். ஸோ நியூ ஸ்கின் என்னது? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வி ஷுட் டிஸ்கவர் த பெஸ்ட் யூ. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரத்யேகமாக ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். இந்த குணாதிசயங்கள் ரைட் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து உங்க உள்ள இருக்கிற அந்த அற்புதமான விஷயங்களை வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா, ஒரு முதலாளித்தன்மை கொண்டு வரதுக்கு உண்டான விஷயத்தை தான் நியூ ஸ்கின் பண்ணுது. இது இந்தியாவில தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடந்த 41 ஆண்டுகளாக 50 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஸ்கினை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நவம்பர் மாசம் 2025, தட் மீன்ஸ் போன வருடம் நவம்பர் மாதம் இது வந்து நியூ ஸ்கின் இந்தியாவுக்கு அபிஷியலா வந்திருக்குது. பட் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது என்னன்னா, இப்போதைக்கு இது ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. பை டிசம்பர் 2026 இது கம்ப்ளீட்டா லான்ச் ஆக போகுது. இது ஏன், என்னன்னு, இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன ஒரு 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 3 போட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3 பிக்சர்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஃபர்ஸ்ட் போட்டோ காமிக்குது. ரெண்டாவது, ஆரோக்கியமா இருக்கிறது சரியான உணவுகள் நம்ம சாப்பிட வேண்டியது, சரிவித உணவு சாப்பிடுறது மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, பர்சனல் growth. நம்ம வளர்ச்சி அடைவது, ஒவ்வொரு நாளும் புது புது விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம், புது புது ஆட்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பர்சனல் growth ரொம்ப முக்கியம். மூன்றாவது, வாழ்க்கையின் ஓட்டத்துல நம்ம ஃபேமிலிக்கு நேரம் தருகிறோமா? இந்த 3 விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அவரோட உரிமை இது. ஆரோக்கியமா இருக்கிறது, பர்சனல் growth மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்காக டைம் கொடுக்கிறது. இந்த 3மே சரிசமமா உங்களுக்கு கொடுக்கிறது தான் நியூ ஸ்கின். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம சொல்றோம். நியூ ஸ்கின் எம்பவர்ஸ் ஒவ்வொருத்தவங்களையும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது என்னன்னா, எம்பவரிங் அண்ட் இம்ப்ரூவிங் லைவ்ஸ். ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்திரத்துக்கு உண்டான ஒரு ரிவார்டிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸோட நமக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. இனோவேட்டிவ், எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இனோவேட்டிவ். ஏற்கனவே மகேஸ்வர் சுப்ரமணியன் சொன்னாரு, ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, கேஜெட்ஸும் இருக்குது. ஸோ இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லாம, பேஷனட்டா யூஸ் பண்றது மட்டும் இல்லாம, இது மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி? நமக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது தெரியாத நபர்களுக்கும் இந்த வியாபார வாய்ப்பை பத்தி நம்ம சொல்லும் போது, அவங்களும் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து அபரீத வருமானம் வரதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது. இப்ப உலகெங்கும் 41 நாடுகள்ல இருக்க, 41 வருஷமா 50 நாடுகள்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்தியா என்ன பொட்டன்ஷியல் இருக்குது? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் விஷயம், நியூ ஸ்கின் இந்தியாவுக்கு 40 வருடங்களுக்கு அப்புறம் இப்ப வருது. இங்க பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 40 வருடத்துக்குள்ளது டேட்டா ஆஃப் சயின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. முக்கியமான விஷயம். ஸோ இந்த டேட்டா 40 வருடங்களாக உலகெங்கும் பல லட்சக்கணக்கான, நான் சொல்ல மாட்டேன், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் நம்மளோட பொருட்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே ஏஐல நம்ம வந்து டேட்டாஸ் அவங்களுக்கு எல்லாருமே இருக்குது. ஸோ அவங்க பொருட்கள் யூஸ் பண்றது மூலியமாக அவங்களுக்கு எப்படி அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது, அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இதெல்லாம் டேட்டாவும் நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்குது. 40 வருடங்களாக 20 வருடங்களாக நம்மள்ட்ட இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் பாயிண்ட் நம்பர் 1. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபியூச்சர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு நான் காமிக்கிறது சோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறது, கிராண்ட் வியூ ரிசர்ச் கொடுக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 5.7 ட்ரில்லியன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 5.7 ட்ரில்லியன் பணம். தட் மீன்ஸ் பிசினஸ் 2030க்குள்ள நியூட்ராசூட்டிக்கல் இருந்து நமக்கு வருதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இரண்டாவது ஆய்வு நமக்கு IMARC அவங்க அந்த குரூப் உங்களுக்கு ஆய்வு சொல்றது என்னன்னா, 619.6 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ற ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி, டிவைஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து 2033க்குள்ள வருகிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மகேஸ்வர் சுப்ரமணியன் சொன்ன மாதிரி இன்னைக்கு டிவைஸ் பெருமளவு ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்றது. எஸ், ஒவ்வொருத்தவங்க ஒரு சில பார்லர்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். பட் இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுதான் நம்ம பெனிட்ரேட் பண்றதுக்கான விஷயம் நியூஸ் ஸ்கின் மூலமாக பண்றோம். இதை தவிர இந்தியன் பியூட்டி அண்ட் பர்சனல் கேரோட மார்க்கெட்டோட இருக்குன்னு பார்த்தோம்னா 6.7 ட்ரில்லியன். இது 2035க்குள்ள EMR சோர்ஸ் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன், இந்தியன் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் வந்து 2033க்குள்ள 2.4 ட்ரில்லியன் வரப்போகுது. இதோட சோர்ஸ் சொல்றது கிராண்ட் வியூ ரிசர்ச் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம சொல்வது ஒரு பழமை உண்டு, கெட்டது கைமண் அளவு, செல்லாதது உலகளவு. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரதுன்னா, இன்னைக்கு நம்ம இந்த பிசினஸ் நம்ம சின்னதா பார்த்துட்டு இருக்கலாம். பட் மாபெரும் ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில நாமளும் ஒரு பங்கா இருக்கோம். நான் முதல்ல ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இட்ஸ் டைம் டு டிஸ்கவர் த பெஸ்ட் யூ. ஒவ்வொருத்தவங்களோட தனித்துவத்தை இருந்து உங்கள்கிட்ட என்ன தனித்துவம் இருக்குது அதுக்குண்டான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம் மகேஸ்வர் சுப்ரமணியமும் அண்ட் நியூஸ் ஸ்கின் உங்க கூட இருக்க போகுது. ரைட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஐ ஜஸ்ட் ரிப்பீட்டட். இதுல குளோபல் டேர்ம்ஸ் இன்ஹவுஸ் சயின்டிஸ்ட் நம்மகிட்ட 121 சயின்டிஸ்ட்கள், இன்ஹவுஸ் சயின்டிஸ்ட்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பொருட்களும், எந்த பொருட்கள் யாருக்கு எந்த நேரத்துல, ஒவ்வொரு கண்ட்ரி சீதோஷ்ண நிலைகள், வெவ்வேறு நிலைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்ஹவுஸ் சயின்டிஸ்ட். எங்கேயும் வெளியில இருக்கிற சயின்டிஸ்ட் நம்ம அவங்களோட டேட்டா பேஸ் எடுக்கிறது. நமக்காக பிரத்யேகமாக 121 சயின்டிஸ்ட்கள் இருக்காங்க. அவங்க மூலியமாக நமக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ், டிவைசஸ் எல்லாமே நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 40 வருஷத்துக்கு சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பார்க்கறது 50 மார்க்கெட்ல இருக்கிறோம். 11 அட்வான்ஸ்டு லெபார்டரிஸ் குளோபலி நம்மள்ட்ட இருக்குது உலகெங்கும். ஓகே,
ஸோ இது வியாபாரம் மட்டும்தானா? இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிவிங் பேக் டு சொசைட்டி, மீண்டும் கொடுக்கிறது. பிசினஸ் பண்றது மட்டும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறது. இல்லாதவர்களுக்கு 2024 மட்டுமே நம்ம வியாபாரம் பண்ணது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட 30 மில்லியன் உணவுகள் 75 குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். திங்க் அபவுட் இட். அடுத்தது 4.6 மில்லியன் டொனேட் சேரிட்டிஸ் மட்டுமே அரௌண்ட் த வேர்ல்டு நம்ம கொடுத்துருக்கோம் டாலர்ஸ். 4.6 மில்லியன். 2002 ஓவர் 850 மில்லியன் மீல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்தியாவில் இது ஆரம்பிச்சிருக்கா? இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் நம்ம அக்ஷய் பாத்ரா கூட நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். அது பெங்களூர் பேஸ்டு. ஆனா இந்தியா முழுவதும் குழந்தைகளுக்கு உணவு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஷெல்டர் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கல்விக்கு, உணவுக்கு, இது எல்லாமே பார்த்துக்க போறது நியூ ஸ்கின் அக்ஷய் பாத்ரா மூலமாக. ஓகே, இந்த பொருட்கள், ஒவ்வொரு பொருட்கள் நமக்கு கொடுக்கறது, ஒவ்வொரு விஷயமும் சயின்டிபிக் முறையில நமக்கு க்ரோ பண்ணி கொடுக்குறாங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொருட்கள் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல. அது மட்டும் இல்லாம பேக்கிங், நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பேக்கேஜ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா பார்க்கறது நம்ம பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த யூஸ் பண்ண ப்ராடக்ட் நம்ம தூக்கி எறியும் போது அது எர்த்துக்கு, நம்ம மண்ணுக்கு எந்த தீமைகளும் உருவாகாத மாதிரி பார்த்துக்கிட்டு சஸ்டைனபிள், சீரியஸ் சஸ்டைனபிள் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, இது மட்டும் இல்ல, இத்தனை 41 ஆண்டுகளாக அவார்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா சார்? சான்றிதழ் ஏதாச்சும் இருக்குதா? ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டுமே நீங்க பார்க்கறதுக்கு இத்தனை அவார்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஒவ்வொன்றும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். பட் ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன், இத்தனை அவார்ட்ஸ்கள் கிடைச்சிருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மள்ட்ட இருக்கிற ஒரு டிவைஸ், அதை நம்மளுக்கு வீடியோல காமிப்பேன். இப்போ இந்த டிவைஸ் உலகெங்கும் கடந்த 6 வருடங்களாக கன்சிக்யூட்டிவாக 6 வருஷமாக நம்பர் 1 பொசிஷன்ல அவங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்குது. ஓகே, இது ப்ராடக்ட்ஸை பத்தி. அடுத்தது கம்பெனிஸ்க்கு என்ன அவார்ட்ஸ் கிடைக்குது? கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய நிறைய அவார்ட்ஸ்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதோட போட்டோகிராஃப், ஒரு சில போட்டோகிராஃப் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். இது மட்டும் இல்லாம நமக்கு மேக்சின்ஸ்ல, உலகெங்கும் எந்தெந்த மேக்சின்ஸ்ல நம்மளோட ஃபீச்சர்ஸ் நம்ம அதில் போட்டிருக்காங்க, கம்பெனியோட க்ரோத்தா இருக்கலாம், ப்ராடக்ட்ஸை பத்தியா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு குளோபலி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்தது ஆக்சுவலி ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம பொருட்கள் யூஸ் பண்ணவங்க என்னெல்லாம் எப்படி ஆயிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சிறிய ஒரு வீடியோ, 3 நிமிஷத்துக்குள்ள வீடியோ இப்போ பார்த்துக்கலாம். இதுதான் நியூ ஸ்கினோட கம்பெனி. இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருக்குது, எல்லாமே இதுல தெரிய வரும். We innovate at science and technology. We're building a future together. You know, becoming the world's #1 brand for beauty device systems for 6 consecutive years. That's no cakewalk. But Nu Skin? We've got science, innovation, and hard work in our DNA. It wasn't always glitz and glam. We started with a dream back in 1984, just a few products and a whole lot of ambition. And by 1991, we were taking on the world, opening our first overseas market in Hong Kong. Then came 1996, a big year. We hit the New York Stock Exchange, a publicly traded company founded on family values. And we also launched the Nu Skin Force for Good Foundation. That is all about spreading positivity and making the world a better place. In our pursuit of promoting healthy lifestyles and inner well-being, we acquired Pharmanex in 1998, introducing supplements and wellness programs to our markets. In 2001, we pioneered the handheld facial spa, a compact, intelligent, and powerful device that marked Nu Skin's entry into the era of cutting-edge devices. Nu Skin establishing Nourish the Children in 2002, we committed to the belief that no child should endure hunger. We want to empower future generations one meal at a time. And to date, we have provided over 850 million meals. Continuing our commitment to technological innovation, we launched the Pharmanex Biophotonic Scanner in 2003. In 2009, we revolutionized our product line with age-lock science-based products and forging a partnership with LifeGen Technologies. In 2010, our founder's vision materialized, with the creation of the Innovation Center in Provo, serving as an open campus for our employees and brand affiliates. Our partnership with LifeGen flourished, culminating in Nu Skin's acquisition of LifeGen in 2011, opening doors to faster innovation, revolutionary products, and limitless possibilities. We earned Euromonitor's recognition as the world's #1 brand for beauty device systems in 2016, and we've proudly held that title for 6 consecutive years. Venturing into the Internet of Things realm in 2022, we connected our first device online, the AgeLock Lumispa IO, ushering in a new era of connectivity and innovation. This laid the foundation for the launch of our integrated beauty and wellness device in 2023, the Renew Spa IO. This clinically tested spa-like system is designed to help you look and feel your best through personalized treatments that restore, revitalize, and refresh your skin. With 40 years of dedication to science, innovation, and perseverance, we stand poised to announce our next big innovation of truly intelligent wellness. In 2025, our new scanner Prism IO will be launched. At Nu Skin, improving lives is more than a mission. It's the reason behind every innovation, product, and partnership we create. And so far, Nu Skin has paid $21 billion to our affiliates in commissions and incentives, including success trips. When you hit your incentive targets, you'll earn your spot on an unforgettable trip to a luxury resort where white sand beaches and unforgettable moments await you. The question isn't if you belong there, it's when will you cross your targeted finish line. Your seat in the sun is waiting. Just imagine the opportunity.
ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புகள் நமக்கு வந்திருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போறோம்? ஒவ்வொருத்தவங்களோட உரிமை இருக்குது. நம் கனவு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்காக, அந்த கனவு வாழ்க்கை வாழ்வதற்காக உங்க கூட உறுதுணையா இருக்க போகுது மிஸ்டர் மகேஸ்வர சுப்பிரமணியம் அண்ட் நியூஸ்கே மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பொருட்கள் உலகெங்கும் 50 நாடுகள்ல இருக்குது. இந்தியாவில் ஏதாச்சும் பண்ணியிருக்குதா? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. இந்த ஒரு சின்ன பாஸ் நான் காமிக்கிறேன். இவங்க வந்து ஸ்ரீஷா மேடம், இது வந்து இப்படி இருந்தவங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின்ல இந்த க்ளோ கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்கலாம் ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு லூமிஸ் பார்க்கல சொன்னேன். லூமிஸ் பார்க்கல வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது மூலமா நம்ம ஸ்கின் எப்படி கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம ஷார்ப்பா பார்க்கலாம். ஃபாஸ்டா இந்த டிவைஸ் வந்து நம்ம ஸ்கின்ல 7 லெவல் வரைக்கும் லேயர்ஸ் வரைக்கும் உள்ள போய் அழுக்கடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான டிவைஸ். இந்த டிவைஸ் உலகெங்கும் கன்சிகட்டிவா 6 வருடங்களாக நம்பர் 1 பொசிஷன்ல அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம். இப்போ இந்தியாவில் குண்டூருங்கிற ஒரு இடத்துல இந்த பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஆடியோ விஷயம் தான் நீங்க பாக்குறீங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கலாம் அழகுங்கிறது வெறும் பெண்களுக்காக மட்டும்தான். இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்களுக்கும் இது அழகா ஸ்கின் அழகா வச்சுக்கிறது கொண்டாட விஷயம் இருக்குது. இத மாதிரி நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது இந்தியாவிலும் இது ஒர்க் ஆகிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக காமிச்சேன் உங்களுக்கு. இது வந்து பார்லர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லீடர்ஸ் இந்தியாவில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இதை பார்த்துக்கிட்டு ஜானகிங்கிறவங்க இது வந்து விசாகப்பட்டினத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதே ஸ்ரீஷா மேம் இது வந்து விஜயவாடாவில் பண்ணியிருக்கிற போட்டோஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது தவிர நீங்க இன்னும் பார்க்க போறது இப்போ இந்த லேடி தான். இந்த லேடி எப்படி இருந்தா அவங்க ஸ்கின் எப்படியா இருக்குது பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிறது அவங்களோட ஸ்கின் முதல்ல இருந்தது. இது அவங்களோட ஸ்கின்ல அந்த க்ளோ 1 டேக்ல ஆயிருக்குது. இங்க நீங்க பாக்குறீங்க. இது தவிர பெரிய பெரிய ஈவெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. லைவா நீங்க பார்க்கறதுக்கு உண்டான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது ஃபியூச்சர்ல மகேஸ்வர சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி சென்னையில நடக்கும். இப்போ பிரியா சதீஷ்குமார் மேம் ஒருத்தவங்க சொன்னாங்க, ரைட்? அவங்கள தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்க டெமோஸ் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இது நம்ம வந்து திருப்பதியில போய் பண்ணது. இது ஒரு டெமோ. இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது விஜயநகரத்துல அவங்க பண்ணிட்டு டெமோஸ் வந்து லைவா பண்ணிக்கிட்டு இருக்க டெமோஸ் பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது தவிர மிக்கியன் ஜனாங்கிறவங்க இவங்க கொரியன் லேடி இந்தியாவில் வந்து பெனிட்ரேட் பண்ணி சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட போய் அவங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸை பத்தி டெவலப் பண்ணி பிசினஸை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சீயிங் இஸ் பிலீவிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்க்க முடியும், நேருக்கு நேரம் நம்ம பார்க்கும்போது கண்கொள்ளா பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தெரிய வரும். பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸ் நீங்க நிறைய பார்க்கலாம். இதுல பிஃபோர் ஆஃப்டர் இப்போ இவங்க நீங்க பார்க்கறது வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பெண்மணி. அவங்களோட பிஃபோர்க்குள்ள போட்டோ பாருங்க, ஆஃப்டர்க்குள்ள போட்டோ பாருங்க. சரிங்களா? ஓகே, இன்னும் நீங்க பார்க்கலாம். இது வந்து வெறும் யங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? அவசியம் இல்லை. கொஞ்சம் தட் மீன்ஸ் 35, 40 வயது, 50 வயதுகளுக்கு மேல இருக்கிறவங்க இந்த ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். அவங்க ரிங்கல்ஸ்லாம் இங்க பார்க்கலாம். கண்ணு கீழே இருக்கிற ரிங்கல்ஸ். ஆஃப்டர் நீங்க பாருங்க இந்த ரிங்கல்ஸ் எவ்வளவு ஒரே டேக்ல கம்மியா இருக்குது. இது தவிர நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். இந்த பெண்ணும் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டீங்க. இந்த பெண்மணி நீங்க பாருங்க நல்லாவே. இவங்க ஏற்கனவே ஒரு சமூகத்துல இருக்கிறவங்க. அவங்க எப்பயுமே அவங்க ஸ்கின் ரொம்ப பாதுகாத்து வச்சிருப்பாங்க. முக்கியமாக அவங்க முகத்துல வந்து வெளியில போகும்போது எப்பயுமே ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்கின் நீங்க பிஃபோர்ல இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆயிருக்குது நீங்க பார்க்கலாம். மறுபடியும் நீங்க பார்க்கலாம் பிஃபோர் ஆஃப்டர் உள்ளது. இது வந்து வெறும் பெண்கள் மட்டும் தானா? இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்கள் யூஸ் பண்றதுக்கு உண்டான இந்த மாதிரி இந்த ஸ்கின் இப்போ இது மாதிரி ஆயிருக்குது. இன்னும் நீங்க பார்க்கலாம். நிக்கியன் ஜனக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப கிராமத்துல போய் கூட இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட், பார்க்கலாம் நீங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இன்னைக்கு வாய்ப்பு உங்க கையில இருக்குது. இதை எப்படி பயன்படுத்த போறீங்க? தட் மேட்டர்ஸ் அ லாட். சரிங்களா? ஒரு கடைசியா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஏன்னா லாஸ்ட் ப்ரோக்ராம்ல பிரியா சதீஷ்குமார் மேம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த டிவைஸ் யூஸ் பண்றது 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஷேவிங் பண்ணா கூட அந்த பிளேடா இருக்கட்டும், ரைட், ட்ரிம்மரா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு டிவைஸ் தான். இது முதல்ல எங்க இருந்துச்சுன்னா பார்லர்ல, சலூன்ஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத மாதிரி இன்னைக்கு இந்த டிவைசஸ் உங்களுக்கு புதிதா இருக்கலாம். ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்குது. ரைட், ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ என்னோட உரை இதோட முடியுது. இதுக்கப்புறம் மிஸ்டர் மகேஸ்வர சுப்பிரமணியம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இன்னொரு 15 நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். 8:44 நிமிஷம் ஆகுது. ஸோ என்னோட ப்ரோக்ராம் என்னோட செஷன் இதோட முடியுது. ஓவர் டு யூ மகேஸ்வர சுப்பிரமணியம் சார். தேங்க்யூ வெரி மச் பழனிபட் சார். ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு செஷன் நடத்துனீங்க. இப்போ ஒரு குட்டி வீடியோ. நம்ம ஃபோர்த் கமிங் ஸ்டார் அட்ராக்ஷன் ஜூலை மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியாக்கே ஒரு புரட்சி, ஒரு மிகப்பெரிய பேண்டோட சேர்த்து இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஹெல்த்தி நியூஸ். ஆனா நம்ம நியூ ஸ்கின் பிராண்ட்ல TRME, அதாவது ட்ரை மீ சொல்லி ஒரு பிராண்ட் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அது ஒரு குட்டி முன்னோடி. I have a quick reminder that I want to share to all my favorite people.
So last month was New Skin India's highest ever revenue month, and I'm sure this month's going to be even higher. But what's coming next is even more exciting. We are going to be unveiling our revolutionary TRMe weight management system. And if you want to get your hands on that, you've got to make sure that you are a brand rep by the end of this month. Because for the next few months, TRMe will only be available to our brand representatives and above. I wish you all the best because you and me are going to get started on our transformation journey together. Thank you very much. Thank you very much. So எத்தனை பேருக்கு இப்போ எத்தனை பேருக்கு இதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ல ஏதாவது குறைபாடு இருக்குன்னா, யூ கேன் கீப் யுவர் கொஸ்டின்ஸ் அட் தி லாஸ்ட். ஓகே, இப்போ நாம வந்து க்ளோசிங் ஏறி போறோம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் கேவி சுப்ரமணியன் சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட்ல வந்து நியூ ஸ்கின்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி ஒரு குட்டி ஒரு விஷயம் மட்டும் இங்க நான் ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும். ஸோ நியூ ஸ்கின்ல வந்து மெயினா வந்து ஏஜ் லாக் டிவைஸ், அதாவது கேல்வனிக் ஸ்பா, அது ஒரு அற்புதமான டிவைஸ். அது இப்போ வரப்போகுது, ஆல்ரெடி இருக்காது. அது இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க அனைத்து அன்பர்களும் அதை வந்து தாராளமா அதை வாங்கிக்கலாம். முதல்ல வந்து இந்த பிராண்டை வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா, நீங்க ஒரு இன்வெஸ்டரா மட்டும் இல்லாம நீங்க முதல்ல இதை வந்து செல்ஃப் யூசரா முதல்ல மாறணும். அது மாதிரினா தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து லாஸ்ட் 1 month 2 months யூஸ் பண்றேன். எனக்கு வந்த மாற்றம் என்னன்னா, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், செரம், CTSM எல்லாருமே யூஸ் பண்றீங்க. பல பிராண்ட்ஸோடு வாங்குறோம் நம்ம. ஆனா நமக்கு அந்த ரிசல்ட் என்ன வருதுன்னா கிடையாது. என்னோட ஸ்கின்னோடது ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியுது. அதோட சேர்த்து லூமிஸ் வாங்குற இந்த ஸ்பா டிவைஸ் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஃபேஷியல் ஸ்டிஃப்னஸ் கம்மியாகிறது. மெயினா வந்து தூக்கம் நல்லா வருது. ஃபேஸ் வந்து ரொம்பவே ஒரு சட்டிலா இருக்கு. இப்போ இன்னைக்கு வயசு எனக்கு 51, நல்லபடியா ஒரு மாற்றம் என்னோட ஸ்கின்ல தெரியுது. இதுக்கேன்னு ஒரு தனி கிளென்சர் இருக்கு. அந்த கிளென்சர் வச்சு தான் இதை யூஸ் பண்ணணும். அது சூப்பரா ஒர்க் பண்ணும். நீங்க சிம்பிளான ஒரு ஹாஃப் டெமோ, அதாவது சென்னையில இருக்கிறவங்க சுப்ரமணியன் சார் இருக்காங்க, வேற யாரா இருக்கீங்கன்னா என்ன வந்து சென்னையில மீட் பண்ணீங்கன்னா இதோட ஹாஃப் டெமோ நீங்க எடுத்துக்கலாம். கிட்ட ஹாஃப் ஃபேஸ் நான் கிளீன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. யூ வில் see a quantum change in your face with the first half itself. Okay, and அடுத்து வந்து முக்கியமான அம்சம், இதுக்கு அடுத்து வந்து கேல்வனிக் ஸ்பா, அதோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்றேன் எல்லாருக்கும், இங்க பாருங்க. மூணாவது வந்து உங்களுக்கு நியூ ஸ்கினோட prism.io ஒரு விரலை வச்சு உங்க உடம்புல என்ன மாதிரி ஆக்சிடேஷன் லெவல் இருக்கு, உங்க உடம்பு என்ன ரத்தம் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, இதை கண்டுபிடிக்க முடியும். அந்த நியூ ஸ்கின் டிவைஸ் வந்து prism.io. இது ஒன்லி ஃபார் சர்டன் கேட்டகரி ஆஃப் மெம்பர்ஸ் தான் கொடுக்கப்படும். அது ஒரு பேக்கேஜா வரும். அவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட் அது. ஸோ நீங்க இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு எந்த விதமான முன்பணமோ பேமெண்ட்டோ கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜாயினிங் ஃபீஸ் இஸ் நத்திங். நீங்க பேசிக்கான ஆர்டர் போட்டு கூட ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு கூட வாங்கிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு ப்ரீ லான்ச் ட்ரைனிங், பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கப்படும் த்ரூ மீ அண்ட் பிரியா சதீஷ்குமார் மேடம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்டர் பழனியப்பன் சார் வந்து ரெகுலரா வந்து கம்பெனி சார்பாக இருக்கிற ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தயாரான கிராபிக்ஸ், அதாவது போஸ்டர்ஸ், பேனர்ஸ் எல்லாமே ரெடியா அந்த கம்பெனி கொடுக்குது. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அதன் பிறகு பர்சனல் மென்டர்ஷிப் கூட நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு 5 to 6 பேருக்கு தான் நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியும். முக்கியமான அம்சம் என்னது, இப்போ நீங்க உங்க பிசினஸ் டெவலப் பண்ணோம்னா நீங்க எல்லாரும் யோசிக்கிறது எனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுவா சொல்லி. இப்போ இந்த பிசினஸ் காட்டலாம் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நான் முன்னேறணும்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும். அதனால எனக்கு இப்போ வெள்ளூர்ல இருந்து ரவி சார் இருக்காரு, கேவி சுப்ரமணியன் சார் வந்து திருநெல்வேலி சொன்னாரு, ஆனா சென்னையில இருக்காரு. செல்வி மேம் வந்து ஐ பிலீவ் வேற ஊர்ல இருக்காரு. இப்போ இந்த ஊர்ல போய் நான் போய் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வெள்ளூர் அந்த சுத்தோட்டாப்ல இருக்கிற 50-60 கிலோமீட்டரோட லீட்ஸ் வந்து நான் ரவி சார் கொடுத்துருவேன். ரவி சார் வந்து அதை ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ற வேலை ரவி சாருக்கு. அந்த பீப்புள் ரவி சார் டீம்லயோ மகேஸ்வர் சார் டீம்லயோ வந்து கனெக்ட் ஆகுவாங்க. சுப்ரமணியன் சார் சென்னை ரீஜன் பாத்துக்கிறாங்கன்னா அவர் வந்து பேசுறது, பழகிறது, எல்லாம் சிவில் பண்றது நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி செல்வி மேம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட். ரெண்டாவது, நான் என்னோட ஆட்ஸ் ரன் பண்றேன். அந்த ஆட்ஸ் மூலமா வரப்போற லீட்ஸ் வந்து நம்ம காஸ்ட் ஷேரிங் பண்ணிக்கலாம். இப்ப நீங்களே ஒரு ஆட் ஏஜென்சி எடுத்து ஹையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காஸ்டிங் வருது பாருங்க. நீங்க அந்த பைசாவை மிச்சப்படுத்தி என் கூட சேர்ந்து உங்க பிசினஸை மேம்படுத்தலாம். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், கம்பெனி வந்து உங்களுக்கு மணி பேக் கேரண்டி கொடுக்குது. நாலாவது, நீங்க என்ரோல் பண்றீங்க as a business builder-ஆ, நீங்க டைரக்டாவே 37.5% வரையும் பெனிஃபிட் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து as a business builder-ஆ வரும்போது you have to just pay your food safety license நீங்க எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு நீங்க ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேமெட் ஆஃப் சர்வீஸோட கிடைக்கிறது. அண்ட் இதோட சேர்த்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், மென்டரிங், கோச்சிங் எல்லாமே நான் என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்புக்கு உங்களுக்கு ஏதாவது 1-to-1 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இந்த செஷன்ல நீங்க கேட்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்
நம்ம 1-to-1ல டீடைல்டா உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வேணும், எப்படி வேணும், என்ன வேணும் தெரியணும்னா நீங்க ஒரு 299 rupees பே பண்ணி என் கூட 1-to-1ல ஒரு 1 hour 2 hours என் கூட உட்காந்து நீங்க வந்து கத்துக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். நார்மலி நான் வந்து வாங்குறது வந்து 499, இப்போதைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா 299 பே பண்ணி என் கூட நீங்க 1-to-1 கோச்சிங்க்கு மென்டரிங்க்கு நீங்க வரலாம். இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நீங்க சென்னையில வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு வழியும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குன்னா we got 5 minutes, we can close it within 5 minutes.